அன்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 10/6/26 மற்றும் ஒரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய பொழுதோ மிக சந்தோஷமான குதூகலமான நாளாக அமைகின்றது. அது எங்கள் லண்டன் தமிழ் ரேடியோ வயது 29 அடைகின்றது. இனிய வாழ்த்துக்களை தட்டி கூறியபடியே எல்லோருக்குமே தொகுப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அத்தனை உறவுகள் எல்லோருக்குமாக இனிதான நன்றியை கூறியபடியே புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் என்று 10வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். நமது செல்ல குழந்தை LTR என்று சொல்லப்படும் லண்டன் தமிழ் ரேடியோ தனது 29வது அகவையில் என்று கால் பதித்து வைக்கின்றது. அந்த வகையில் அன்றிலிருந்து அதாவது ஒன்றிலிருந்து இன்று வரைக்கும் தங்களது பெயர்களை அனுசரணை வழங்கிய எல்லோரின் பெயர்களையும் வாசித்துவிட்டு தமிழகவின் பாடலை தொடர்ந்து சிந்தனை நேரம் ஆரம்பமாகும். சிந்தனை நேரத்தை தொடர்ந்து வருகின்றது யோகாசன பயிற்சி, அது முக்கியம். அதனைத் தொடர்ந்து வாழ்த்தும் நேரம் இடம் வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 10 மணி பார்ப்போம். தொகுப்பாளர்கள் கொஞ்சம் இன்று நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நான் நேரம் சொல்ல மாட்டேன். ஆகவே கொஞ்சம் பொறுத்து அருளி உங்கள் நிகழ்ச்சியில் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டபடி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் போன திங்களிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ராகவி, மோகன், அட்சரன், அச்சுதன், ஜனகன், மதுவந்தி, சாரங்கன், மாதுமை மற்றும் நாள் 2ஓடு துவாரகி, ஸ்வேதிகா, விதுஷா, வாகீசன், ஜதீசன், கவிக்கு பரமவைஸ்வலிங்கம்னா மற்றும் தமிழருக்கு ஆகியோர்கள் நாள் 2ஓடு இணைந்திருந்தார்கள். 3வது நாளோடு சங்கவி, சாகித்யா, சாம்பவி, கல்யாணி, சங்கவி, சாகித்யா, சாம்பவி, தவக்குமார், கல்யாணி, கமலநாதன் குடும்பத்தினர்கள். 4வது நாளோடு நகுல், சாந்தினி துரையரங்கன் அவர்கள். 5வது நாளோடு பிரண்டா, ஜெனிஃபர், சோஃபியா, ஜெயம் மற்றும் அபிராமி, ஏஜசி மணிவண்ணன் ஆகியோர்கள். 6வது நாளுடன் ரவீனா, அஜய், சந்தோஷ், கவிப்பிரியன் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். மற்றும் நாள் 7ஓடு ஸ்ரீதாம், சுரேந்தன் மற்றும் சஷ்டி சர்ணன், ஸ்ரீ சர்ணன் தர்ணன் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். இவர்கள் பவானிமூர்த்தி அக்கா அவர்களது பேர குழந்தைகள். மற்றும் 8வது நாளோடு ரெஜி நிஷாந்தன், ஆண் வினோலினி ஜெயா நரசிம்மவர்களது மகளா? 2 பேரும் என்னுடைய பழைய ஓவிப்பிகள். ரெஜி நிஷாந்தன் அன்றைக்கு புது உறவுகள் என்று சொல்லியிருந்தார்கள் நேற்று இருவர், அதனால் கேட்டேன். எனக்கு தெரியும், ஆகவே அவர்கள் அறியட்டும். 9வது நாளோடு ராம்ஜித், ரோஜித், அர்ச்சிதா, ராகவன். 10வது நாளோடு இன்று எப்பொழுது பவித்ரா, விஷ்ணு மற்றும் திவீன், தினா, திலக்ஷன், திலதேவன், தீபா, தர்மராஜா, ஷரீகா, சரிகன் மற்றும் நாள் 11ஓடு இந்திரா மகாலிங்கம் அவர்கள் ஆகியோர்கள் இணைகின்றார்கள். எல்லோரும் மனித வசந்தா அக்காவிற்கு இந்த வேலை மிக்க நன்றியை கூறியபடி மீண்டுமாக எல்லோருக்குமாக இனிதர நன்றி வாழ்த்துக்களை உங்கள் பக்கமாக இணைத்தபடியே நாங்கள் இன்றைய நாளுக்கான பாடலுடன் வருகின்றார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். வரிகள் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். வணக்கம், வாருங்களக்கா. வணக்கம் மாணி. இன்று 2 பாடல் கருதுகிறேன். ஒன்று வசந்தா ஜெயதீசனுடையது, மற்றது ஜெயானந்தேசனுடைய. இருவருடைய வாழ்த்து பாடலுடன் சிந்தனையை தொடருவோம். முதலாவதாக வசந்தா ஜெயதீசனுடைய பாடல். வாழிய வாழிய வல்லம்பூரியாய், வானொலி சேவை முதலொலியாய், வாழிய வாழிய வலம்புரியாய், வானொலி சேவை முதலொலியாய், பாமுக படல் பல வகையாய், பாமுக படல் பல துறையாய், பன்னிரு திங்களும் தனித்துவமாய், பன்னிரு திங்களும் தனித்துவமாய், வாழிய வாழிய வலம்புரியாய், வானொலி சேவை முதலொலியாய், அகவை 29 நீ வாழி, ஈடனையற்ற சேவை வளம் வாழி, இலக்கில் வென்றுயருவாக்கம் உன் பணியே நிதமாய் உலகாலம், இலக்கில் வென்றுயருவாக்கம் உன் பணியே நிதமாய் உலகாலம், வாழிய வாழிய பாமுகமே வளர்பெற சூடிய
ஊடகமே வாழிய வாழிய பாமுகமே வளர்வரை சூடிய ஊடகமே எழுத்தாளர் வாரத்தை மகுடமாக்கி குன்றில் விளக்காய் வாழியவே எழுத்தாளர் வாரத்தை மகுடமாக்கி குன்றில் விளக்காய் வாழியவே பாரங்கம் பாமுகம் வாழியவே காற்றலை குடும்பத்தின் காவியமே பாரங்கம் பாமுகம் வாழியவே காற்றலை குடும்பத்தின் காவியமே பாமுகம் நீ வாழியவே வாழியவே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. அடுத்து ஜானடேசனுடைய வரிகளை பாடலாக தருகிறேன். இன்பத் தமிழின் நிறவா புகழோங்க அன்னை மொழியை இளையோர் வாழ்வாக்கி இன்பத் தமிழின் நிறவா புகழோங்க அன்னை மொழியை இளையோர் வாழ்வாக்கி ஆனி 10 அவதரித்து 29வது அகவையில் உலகறிய கால் பதித்து சிறுவரெழுத்தால் பதிய வைத்து ஆற்றுகை போற்றுதற்குரியதே சிறுவரெழுத்தால் பதிய வைத்து ஆற்றுகை போற்றுதற்குரியதே இளையோர் பெரியோர் பகிர்ந்தாற்றும் நிகழ்வுகள் அடுத்த தலைமுறை நோக்கிய பயணத்தில் இளையோர் பெரியோர் பகிர்ந்தாற்றும் நிகழ்வுகள் அடுத்த தலைமுறை நோக்கிய பயணத்தில் என்றும் உயர்வானதே வான் புகழ் வரை போற்றுவோம் வான் புகழ் வரை போற்றுவோம் பல்லாண்டு காலம் வாழ்கவே பல்லாண்டு காலம் வாழ்கவே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். சூப்பர் சூப்பர். அழகான வரிகள் மிக சிறப்போடு வரிகள் இணைத்திருந்தார்கள் வசந்தா ஜெகதீசனுக்கு அவர்கள் மற்றும் ஜானடேசன் அவர்கள் இருவருக்கும் நன்றி. மிக அழகோடு 10 நாட்களும் வரிகளை எழுதியிருந்தார்கள். அந்த சலிக்காமல் சாட்கு போக்கு சொல்லாமல் மிக சிறப்போடு பாடிய தமிழருக்கு அவருக்கும் மிக்க மிக்க நன்றி 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 வணக்கம். என்னை ஊக்குவிப்பதற்காக தந்த நதிகள் வசந்தா ஜெகதீசன் அவர்களுக்கும் ஜானடேசன் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி இப்போது சிந்தனை நேரம் மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். கமல கல்விராஜன், உங்களுக்கு சிறப்பான முதல் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன். அழகாக வரிகளை அறுத்தறுத்து பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம் ஜானடேசன். இறைவா என்னை காத்தருளும், உம்முடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்கின்றது திருப்பாடல் 16. பிதாச்சுடன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரும் 2110 பொதுக்காலம் 10ஆம் வாரம் என்ற புதன் தினமாகும். இன்று திரு அவை புனித கெட்ரிலியஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, 29ஆம் ஆண்டில் புது அகவையில் தடம் பதிக்கும் லண்டன் தமிழ் வானொலிக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மேலும் இன்றைய நாளிலே அதாவது புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் இன்றைய நாள் நிறைவு பெறும். இன்றைய நாளிலே விசேஷமாக 10வது நாள் கலந்து கொள்ளும் அனைத்து சிறுவர்களுக்கும், இதுவரையில் கலந்து கொண்டிருந்த அனைத்து சிறுவர்களுக்கும் எனது சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு, அன்பான உறவுகளே, இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். நெஞ்சமென்னும் மாலயத்தில்
வர வேண்டும் இறைவா. உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. நெஞ்சமென்னும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா. உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. அன்பின் அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனே நீயும் வர வேண்டும். அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனே நீயும் வர வேண்டும். உன்னத வாழ்வில் உனையடைய என்னகம் நீயும் வர வேண்டும். நெஞ்சமென்னும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா. உனை தஞ்சமென தேடுமெனில் வர வேண்டும் இறைவா. வாழ்த்துளியாக அல்லேலுயா அல்லேலுயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 வரை. அக்காலத்தில் இயேசு மலை மீது ஏறியமர அவருடைய சீடர்கள் அவரை அணுகினர். திருவாய் மலர்ந்து போதிக்கலானார். திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். அழிப்பதற்கன்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒளிந்து போகாது, எல்லாம் நிறைவேறும். ஆகையால் சின்னம் சிறு கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறு அப்படியே மனிதருக்கும் போதிப்பவன் விண்ணரசில் மிகச் சிறியவன் எனப்படுவான். அவற்றை கடைப்பிடித்து போதிப்பவனோ விண்ணரசில் மிக பெரியவன் எனப்படுவான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒளிந்து போகாது, எல்லாம் நிறைவேறும் என்கின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு இன்றைய நற்செய்தியிலே. மாற்றம் ஒன்றே மனித தத்துவம். மாறாதது இவ்வுலகில் ஒன்றுமில்லை. மாறாதவர் கடவுள் ஒருவரே. மற்ற படைப்புகள் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டவை. இலை உதிர் காலத்தில் இலைகள் உதிர்கின்றன. இலை துளிர் காலத்தில் துளிர்விட்டு இந்த உலகிற்கு காற்றையும் சுவாசிக்கக்கூடிய அந்த சூழலையும் உருவாக்குகின்றது. ஆகவே எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் அம்மாற்றத்தினால் பயனில்லை. தேவைப்பட்டால் சட்டங்கள் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்காக அல்ல. பொதுவாக சட்டங்கள் மனிதனுக்கு அவனது உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அவ்வாறு அது மனிதனின் உரிமைகளை பெற்றுத்தரவில்லையெனில் அது அவனை அடிமைப்படுத்துகின்றது என்று பொருளாகும். சட்டங்கள் மனிதனை அடிமைப்படுத்தவல்ல, மாறாக அவனது வாழ்வை வளப்படுத்த வேண்டும். இயேசுவின் காலத்தில் இருந்த யூத சட்டங்கள் பெரும்பாலானவை மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டன. இந்த அவல நிலையை மாற்றும் நோக்கோடு இயேசு சட்டத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி சட்ட மாற்றங்களை உருவாக்க முனைகின்றார் நற்செய்தியிலே. ஆகவே இயேசுவின் முயற்சி மக்களை அடிமைத்தலையில் இருந்து விடுவிப்பதே. பொதுவாக சட்டத்தின் பார்வை, நீதியின் பார்வை, அன்பு சட்டத்தின் பார்வை, மனிதநேய பார்வை. இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் நீதியை மனிதநேய பார்வையோடு பார்க்க வேண்டும். அத்தகைய வரத்தையும் தைரியத்தையும் இயேசுவிடம் நாம் மன்றாட இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் தந்த கட்டளைகள் 10.
ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது ஏராளமான சட்டங்களாக பெருகியது. பொதுவாக எண்ணாகமம், பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம், நீதிமொழிகளாகமம் மற்றும் உபகாகமத்திலே நாம் அநேக சட்டங்களையும் விதிமுறைகளையும் நாம் பார்க்கின்றோம். கட்டளைகளை விளக்கி சொல்லவும் அவர்களை கடைபிடிக்கும் வழிமுறைகளை வகுத்து கொடுக்கும் வேலையை செய்வதற்கும் தான் சட்டம் அறிஞர்கள் இருந்தார்கள். இயேசு இங்கே குறிப்பிடுவது திருச்சட்டங்கள் என்பதாகும். இவைகளை மாற்ற அல்ல, மாறாக நிறைவாக்கவே இயேசு வந்தார். மனித முறைமைகளை கடைபிடித்து என்பது காலத்திற்கேற்ப மாறக்கூடியது. ஆனால் கடவுளின் கட்டளையோ என்றும் மாறாதது. கிறிஸ்து போதனையை அன்பை அடிப்படையாக கொண்டது. மனிதன் சட்டத்திற்காக அல்ல, சட்டங்கள் தான் மனிதனுக்காக என்ற புதிய பாதையை வகுக்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலும் நற்சிந்தனையிலும். அன்பான உறவுகளே, இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மேலும் இன்றைய நாளிலே இந்த புலம்பெயர் தமிழ்ச்சொருவர் எழுத்தாளர் மாதத்தில் கடந்த 10 நாட்களாக பாடல்களை இயற்றியும் பாடி வந்த சகோதரி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் தங்கை வசந்தா அவர்களுக்கும் இன்றைய நாளிலே நேற்றைய இதற்கு முன்பும் கூட சில பாடல்களை இயற்றி தந்த சகோதரி ஜெயா நடேசன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே, மறுபடியும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? ஓம் சரி, நானும் அதை உற்சாகம் இருக்கேன். சரி, மிக்க நன்றி சகோதரி. அப்படியே பாடல்களை அழகாக மட்டமைத்த அன்பு சகோதரியினுடைய வசந்தா ஜெகதீசன் சகோதரனுடைய பாடலுக்கும், அன்பு சகோதரி ஜிஆர் நடேசனுடைய சகோதரியின் பாடலுக்கும், சிறப்பாக மட்டமைத்து பாடிய அன்பு சகோதரி தாமலர் கல்விராஜனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அன்பு சகோதரி வசந்தா ஜெகதீசனுக்கும் அன்பு சகோதரி ஜிஆர் நடேசனுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கண்டலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 829 என்று கூறிக்கொண்டு, அப்படியே இந்த நாளத்தில் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஆசிரியங்க ராஜா. அன்பு சகோதரி திருமதி கலவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அன்னூத்தினமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு, அன்றிருந்து வேலுப்பிள்ளை பாலன் சகோதரி பிரசுத்த வேதாகம் புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 42 52 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலை கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். நேற்று வரை. அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாயிருந்தது. அந்த வார்த்தையை குறித்து இயேசுவிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை
என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பார் என்றார். அப்பொழுது யோவான் இயேசுவை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றார். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு இயேசு எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது இயேசு எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் போய் இயேசுவுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இதன் தொடர்ச்சி சோதனை நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இந்த பாடலை பாமுகம் தொலைக்காட்சிக்காக டெடிகேட் பண்ணது. இந்த பாடலை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். அன்பான இயேசுராஜனுக்கு வீணும் கொடான பொன்னுகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களுக்கு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி வர்றமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக அனைத்து உறவுகளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து குறித்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுக்காக நான் சோத்திரம் ராஜா. சோத்திரம் மற்றும் தகப்பனே, எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை சந்திக்க ராஜா. திட்டத்தனியாக ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்களுடைய தேவைகளை சந்திச்சு ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்காக நான் சோத்திரம் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை தினமும் கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ராஜா நிறைவாக ஆசீர்வதிங்க. இது கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா, ரீதியில் நிரந்தர சமானத்தை கொண்டு வந்து ஜபிக்கிறேன் தகப்பனே. அந்தந்த நாடுகளின் அதிபர்களோடு நாடு தலைவர் நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் அப்படி இருந்த சமானத்தை கொண்டு புறமைக்காக கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூட ஆஸ்வதிங்க எடுத்துங்க. அதுக்கான அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைய விண்ணப்பங்களையும் ஆவன்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிச்சமைக்காக கோடி நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் என்று சொல்லிக்கொண்டு, அப்படியே பாமத்தினுடைய 24 பிறந்த நாளில் அப்பா கூடவே ஆசீர்வதிங்க. ஆண்டுகளா கூடவே இருந்தீங்க ராஜா. இன்னும் பல ஆண்டுகள் எல்லா ஆசீர்வாதங்களாலும் பாமத்தை நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் அல்சன், உங்கள் சிந்தனையை தாருங்கள்.
நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்த திரு டேவிட் ஆண்டனி, அதோடு திரு பாலன் வேலுப்பிள்ளை, திரையிலே நான் காணுகின்ற திருமதி ஜியா நடேசன், திரு ஈஸ்வரநாதன், அனா செல்வி நித்தியானந்தன் அவர்களுக்கும், இதனை நெறிப்படுத்துகின்ற தவமலர் கல்விராஜன், அதனோடு இந்த நிகழ்வோடு இசைந்து நிற்கின்ற வாணிமோகன் அவர்களுக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். தொடுதிரை உலகிலே முடிசூடா மன்னனாக இருந்து தொழில்நுட்ப உலகிலே உச்சங்களை தொட்டவர் அப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். இவர் 56வது வயதிலே மரணத்தை தழுவினார். அவர் சாவின் விளிம்பில் இருந்தபோது மருத்துவமனையில் கூறியதாக இணையத்திலே உலாவி வரும் செய்திகள், அழகான செய்திகள். அது, நான் வணிக உலகின் வெற்றிகளின் உச்சத்திற்கு சென்றவன். பிறர் பார்வையில் என் வாழ்க்கை மிக வெற்றிகரமானதுதான். எனது பணி சுமைகளுக்கு மத்தியிலும் சில மகிழ்ச்சியான தருணங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் பணமும் வசதிகளும் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை என் வாழ்வின் இறுதி தருணத்தில் நான் உணர்கிறேன். இந்த மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். இதுவரை நான் பெற்ற அங்கீகாரம், பணம், புகழ், சொத்து, செல்வாக்கு எல்லாமே அர்த்தமற்று இந்த மரணத்தின் முன்னால் செல்லா காசுகளாக தோற்று போய் நிற்கதை உணர்கிறேன். இந்த அறையிலே என் உயிரை காக்க போராடும் மருத்துவ யந்திரங்களின் மெல்லிய சத்தம் மட்டுமே என் காதுகளில் டீங்காரம் இடுகிறது. கடவுளின் மூச்சு காற்றையும் மரணத்தையும் மிக அருகிலே உணர்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் பணத்தோடு தொடர்பில்லாத நம் மனத்தோடு தொடர்புடைய சிலவற்றை நாம் சம்பாதிக்க தொடங்க வேண்டும் என்பதை நாம் உணர்கின்றோம். அது அழகான குடும்ப உறவாகவோ, நல்ல நட்பாகவோ, கலையாகவோ, நம் இளமை கால கனவாகவோ இருக்கலாம். இவைதான் வாழ்க்கையின் சொத்துக்கள். இன்றைய தினத்திலே 29வது ஆண்டில் நிறைவுறும் வேளையில் இதனை வாழ்த்துகின்றவர்கள் இறைவனுடைய பிரதிநிதிகள். இறைவன் நேராக வாழ்த்து சொல்லுவதில்லை, உங்கள் ஒவ்வொருவரோடாகவும் இந்த இணையத்தை வாழ்த்துகிறார். இந்த இணையத்திலே இந்த செல்வங்கள் சேர்த்து வைத்த சொத்து மரணத்தின் சொத்திற்கு அப்பாற்பட்டது. நாம் சொல்லுகின்றோம், இறைவனை பற்றி போதிப்பதற்கு விவிலியத்தை எடுத்து வீடு வீடாக செல்ல வேண்டிய தேவையில்லை. இங்கேதான் விவிலியம் போதிக்கப்படுகிறது. இறைவன் இருக்கின்றார், இறைவனுடைய ஆட்சி, இறைவனுடைய அருள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அழகாக சொல்லித் தருகின்றார்கள் இந்த சிறுவர்கள். இந்த 29 ஆண்டுகளில் இது இசைந்து இணைந்து இந்த பணியை ஆற்றுவதற்கு இறைவனின் பணியாக, இறை பணியாக இந்த தளம் இருந்திருக்கின்றது என்பதனை நாம் மறந்துவிடலாகாது. எனவே எம்முடைய பணி வாழ்விலேதான் இறைவன் மதங்கள் எல்லாவற்றிலும் ஊடாக அவை எமக்கு இறைவனை தேட வழிகாட்டுகின்றதே ஒழிய இறைவன் இங்கே பணியிலேதான் இருக்கின்றார். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 1 மறை ரீதியாக, 2 அருள் ரீதியாக, 3 பணி ரீதியாக.
இந்த இந்த நாளிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், இந்த பணிகளை செய்து மகிழ்ந்திருக்கின்றவர்கள், திருமணத்திலே நிறைந்திருக்கின்றவர்கள், இந்த இந்த நாளிலே இன்றைய தினத்திலே என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்கி நிற்கின்ற வயோதிபர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே இசைத்து நிற்கின்றோம், இணைந்து நிற்கின்றோம். இந்த வேளையிலே எங்கே முக்கியமாக இந்த 29 ஆண்டுகள் தங்களுடைய பணியை இந்த வானொலியிலே நிகழ்த்தியதனாலே பலருடைய இணைவிலே வாழ்த்து கொண்டிருக்கின்ற திரு நடாமோகன், வாணிமோகன் அவர்களையும், அவர்களுக்கு கரம் கொடுத்து நிற்கின்ற இறையாட்சியின் ஒவ்வொரு உறவுகளையும் வாழ்த்து நின்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஜேம்ஸ் அல்சன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணியவர்களுக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். 13ஆம் தேதி ஆனி மாதம் புனித அந்தோனியார் திருவிழா. 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் பிஸ்பன் நகரில் பிறந்தார் அந்தோனியார். அவரது பெற்றோர்கள் மார்ட்டின், மேரி. இவர்களுக்கு 3ஆவதாக பிறந்த குழந்தைதான் பெர்னாந்து என்று பெயரிட்டவர். பெற்றோரை போல குழந்தையும் சிறு வயதிலிருந்தே இறை பற்றுதலில் வளர்ந்தவர். ஆலயத்தில் இறுக்கமாக செபித்து கொண்டிருக்கும் போது திடீரென பயங்கர உருவத்தில் அலகை ஒன்று தோன்றியது. சிறுவன் அங்கி ஓடவில்லை. மன துணிவுடன் முழந்தாளில் இருந்து சலவை கல்மேல் திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்தார். பிசாசு வெகுண்டு ஓடியது. அந்த கல்லில் பதிந்த திருச்சிலுவை அடையாளத்தை இன்னும் காணலாம். நுண்ணறிவு படைத்த பெர்னாந்து திறம்பட கல்வியில் தேர்வு பெற்றார். ஆன்ம குருவை கலந்தாலோசித்து புனித அகஸ்தீன் துறவர சபையில் சேர்ந்தார். ஊர் உறவினரை விட்டு விலகி இருப்பதே நலம் என்று உணர்ந்த பெர்னாந்து தனது விருப்பத்திற்கிணங்க அதிபரின் அனுமதியுடன் சென்று குருத்துவ கல்லூரியில் பயின்றார். மொரோக்கோவில் வேசாட்சிகளால் மறித்த 5 பிரான்சிஸ்கன் சபையின் திருப்பண்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இதை பற்றி சிந்தித்த அவர் கிறிஸ்துவாக்காக வேத சாட்சியாக வேண்டும் என்று தனியார் தாகம் கொண்டார். 1221ஆம் ஆண்டு புனித அகஸ்தீன் சபையைச் சேர்ந்து சபையை விட்டு பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்தார். அப்போதுதான் பெர்னாண்டு என்ற பெயரை மாற்றி அந்தோனியர் மடத்தின் பெயரில் அந்தோனி என்னும் புது பெயர் எடுத்துக்கொண்டார். உடல் சரியில்லாத நிலையிலும் இத்தாலிக்கே திரும்பினார். ரேர்லி என்னும் இடத்தில் அதிபரின் வேண்டுகோளுக்கிணங்க பேராலயத்தில் மறையுரை ஆற்றினார். வெள்ளம் போல சொற்கள் பொழிந்தன. பதுவை நகரில் திருமறையாற்றி பேரிடி முழக்கம் செய்தார். இரு உரையை கேட்க ஆலயங்களில் இடம் கொள்ளவில்லை. கிறிஸ்தவ கோட்பாடுகள் அந்த நாட்களில் நிலவிய கொள்கைகளை எதிர்த்து ஆணித்தரமாக போதித்தார். 1946ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனித அந்தோனியாரை திருச்சபையின் மறை வல்லுநராக அறிவித்தார். மீண்டும் நாளை தொடங்கும். வணக்கம் வணக்கம் கோடியற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோனியாரே, இல்லறம் துறவரம் இருதரத்தாரும், இல்லறம் துறவரம் இருதரத்தாரும், நல்லறம் புரிந்திட வரமருள்வாய். வணக்கம் வணக்கம் கோடிய புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோனியாரே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாகனுடைய தோப்பாள் பாமக தோப்பாளின் சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம்.
பாமு தோப்பாளி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே இறைவனையும் பிரார்த்திக்கொண்டு உலக தலைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவர்களுக்காகவும் இறந்தோன ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தினமுறை வேண்டுதல் செய்வோம். அன்றியும் மந்தி தியானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 10ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. எனது ஆக்கம் 9093. கிறிஸ்தவ சிந்தனை. திருச்சட்டங்களின் உண்மையான சரியான அர்த்தங்களை நிறைவேற்றவே அவர் வந்தார் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் கூறியிருக்கின்றார். கொலை செய்யாது என்பது ஒரு சட்டம். நான் கொலை செய்கிற அளவிற்கு கொடூரமானவன் அல்ல, எனவே நான் இச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என நினைக்கலாம். ஆனால் அது பொய். ஏனென்றால் இச்சட்டத்தின் உட்பொருள் மனித உயிர் மதிக்கப்பட வேண்டும். மனிதம் ஏற்ற பெறும் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். எனவே எப்பொழுதும் இதை நாம் கடைப்பிடிக்கிறோமா? அப்பொழுதுதான் திருச்சட்டம் நம்மில் முழுமை காணும். சட்டத்தை சட்டமாக்க கடைப்பிடிக்காமல் அன்பாய் கடைப்பிடிக்க நாங்களும் முயற்சி செய்வோம். வானிலை அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி, மாபெரும் புனிதம் போற்றி. விண்ணுடை உமது ஆட்சி விரைந்திங்கு வருதல் வேண்டும், அண்ணலே உமது உள்ளம் அவ்விடம் இயங்கும் வண்ணம் மண்ணிலே இயங்க வேண்டும். மைந்தர்கள் இறங்குகின்றோ வானிலை அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி. நன்றி, வணக்கம். தாமல கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஞானடேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியின் 29வது ஆண்டை முடுக்குடன் கொண்டாடி கொண்டிருக்கும் பாமுகத்திற்கும் பாமுக அதிபர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி, இந்த ஒரு தளத்தை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு முதல்கண் நன்றியை கூறி, தொடர்ந்தும் இந்த பாமுகம் இறைவனின் அருளாலும் தலைவரின் முயற்சியாலும் எங்கள் எல்லோரின் ஒத்துழைப்பாலும் இன்னும் ஒரு வருடம் 30வது ஆண்டையும் கடந்து பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் காலம் இந்த பாமுகம் தொலைக்காட்சி தொடர்ந்தும் தன்னுடைய பணியையும் சேவையையும் செய்ய இறைவன் என்றும் ஆசீர்வதிப்பார். இறைவன் என்றும் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் உடல் உள நலத்திற்காக இறைவனை பிரார்த்தித்தவளாக பாமுகம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். முந்தைய காலத்தில் யூதர்கள் இறைவனை பெரிதுமாக செவிப்பார்கள். இறைவனை நோக்கி செவிப்பதில் யூதர்கள் பெரியவர்களாகவும் மிகச் சிறந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பார்த்து, எங்களுக்கு செபிக்க தாருங்கள் என்று கேட்டார். செபம் என்பது நமக்கும் நம் தந்தைக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு உணர்வு. நாம் தந்தையுடன் பேசுகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை. இறைவன் தான் தூய்மையான அடையாளமாக எங்களுக்கு விளங்குகின்றார். அவரை போல் நாமும் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? செபம் வழியாக,
நமது தேவைகளையும் நமது துன்பங்களையும் நமது வேண்டுதல்களையும் நாம் இறைவனிடம் செவம்பலியாகத்தான் கேட்கின்றோம். எங்களுக்கு முக்கியமான செபமாக ஒன்று இருக்கின்றது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற செபத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நமது தேவைகளை நாம் கேட்கின்றோம். எங்கள் அன்றாட உணவை எமக்கு தாரும். பிறர் எமக்கு தீமை செய்தாலும் நாம் அவர்களை மன்னிக்கும் மனதை தாரும் என்று நாம் செபத்தின் வழியாக கேட்கின்றோம். இது எங்களுக்கு இயேசுவால் தரப்பட்ட ஒரு செபமாக நாங்கள் எண்ணுகின்றோம். அப்படித்தான் திருச்சபை நமக்கு பல கட்டளைகளை சொல்லி இருக்கின்றது. 10 கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. எப்படி இந்த அன்றாட வாழ்வில் எங்களுக்கு உணவை தாரும் என்று நாம் இறைவனை கேட்கின்றோமோ, அப்படித்தான் நாம் இந்த செபத்தின் வழியாக இறைவனிடம் நாம் நீர் உங்களை மன்னிப்பது போல் நாங்கள் பிறரை மன்னிக்கும் மனதை தாரும் என்று கேட்கின்றோம். நாம் எல்லோரும் மனிதர்கள், பாவம் செய்ய தூண்டப்படுகின்றோம், பாவத்திற்கு உள்ளாக்குகின்றோம். ஆனால் அதை மன்னிப்பதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் தயங்குகின்றோம், வெட்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வில் நாம் முந்தி தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கு பாவ சங்கீதம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு திருநாள் வந்தால் கூடி நாங்கள் பாவ சங்கீதம் செய்துவிட்டுத்தான் நாங்கள் நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு திருச்சபையால் கற்பிக்கப்பட்டது. இல்லை என்றால் இயேசுவின் பாடுகளின் காலங்களில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒப்புவிப்போம். ஆனால் இப்போ எல்லாம் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படுகின்றோம். ஏனோ தெரியவில்லை, எங்களுடைய மனம் பின்னோக்கி நிற்கின்றது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவதற்கு வெட்கப்படுகின்றோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பது எங்களுக்கு நல்லாக தெரியும். ஏனென்றால் இயேசு பாவிகளுக்காகத்தான் இவ்வுலகில் பிறந்தார் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அப்போ இயேசு எங்களுடைய பாவத்திற்காக எப்படி தன்னையே ஒடுக்கி தன்னிடம் குற்றம் தன்னை பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், தன்னை பாவி என்று அறிமுகப்படுத்தினவர்களை கூட இயேசு மன்னித்திருக்கின்றார். ஆகவே இயேசு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். நாமும் எங்களுடைய பாவங்களை இயேசுவிடம் ஒப்படைத்து அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதவாறு எங்களை காத்து கொள்ள இறைவனை வேண்டி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை கந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஜான் டீசன் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனையுடன் மற்றும் தொகுப்பனத்தை தமிழக்காவிற்கு நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நேரம் லண்டனில் 8:52 நாங்கள் யோகாசனம், அதனைத் தொடர்ந்து யோகாவும் ஆசனம் தொடர்ந்து வாழ்த்து நேரம் இடம்பெறுகின்றது. புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் 10வது நாள், இன்று 29வது அகவையில் கால்தளம் பதித்திருக்கின்றோம். ஆகவே அனைத்து தொகுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், அன்பான உறவுகள், செய்தி வாசிப்பாளர்கள் எல்லோருக்குமே எங்களது நன்றியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த நாட்களுடன் இணைந்தவர்களாக நாளொன்றோடு ராகவி மோகன், அட்சரன், அச்சுதன், ஜனகன், மதுவந்தி, சாரங்கன், மாதுமை, துவாரகி, ஸ்வேதிகா, விதுஷா, வாகிசன், ஜதீசன், கவிகோ பரம விஸ்வலிங்கம் அவர்கள், தவமலர் கவிராஜன் அவர்கள் மற்றும் சங்கவி, சாகித்யா, சாம்பவி, கல்யாணி, நகுல், சாந்தினி துரையரங்கன் அவர்கள் மற்றும் சோஃபியா, பிரண்டா, ஜெனிஃபர், சோஃபியா, அபிராமி ஆகியோர்கள் மற்றும் ரவீனா, அஜய், சந்தோஷ், கவிப்பிரியன், ஸ்ரீதா, சுரேந்தன், சஷ்டி தர்ணன், சிருஷ்டி தர்ணன், ரஜி நிஷாந்தன், ஆன் வினோலினி, ராம்ஜித், ரோஜித், அர்ச்சிதா,
மற்றும் இன்றைய நாட்களுடன் பவித்ரா, விஷ்ணு, திவீன், தினா, திலக்ஷன், தீபா, ஷரீகா, சரிகன் இவர்களுடன் என்னோட பேர் பார்த்தனே இந்திரா மகாலிங்கம் அவர்கள் மணிகின்றார்கள். நன்றியை கூறிக்கொண்டே எல்லோருக்குமான நன்றி தானே கூறிக்கொண்டே நாங்கள் தொடர்ந்து யோகாசன பயிற்றுக்குள் செல்வோம். அதனை தொடர்ந்து வாழ்த்து நேரம் தொகுப்பாளர்கள் பக்கமாக சில நேரங்கள் 5-10 நிமிஷங்கள் பிந்தி ஆரம்பிக்கலாம். பொறுமை காத்துக்கொள்க. நன்றி, வணக்கம்.